السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود صدق الله العلي العليم. أما بعد சர்வ புகழும் மிக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சங்கைகுரி எம்பெருமானார் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலமா பெருமக்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நீடின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலாவினது திருமறான் குர்ஆனிலே நபிமார்களை பற்றியும் நல்லோர்களை பற்றியும் அவர்கள் வாழ்ந்த வரலாற்றை, அவர்கள் வாழ்ந்த வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எதற்காக அவர்கள் வாழ்ந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான், அவர்கள் வாழ்ந்த வழிமுறைகளை எதற்கு நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று பார்த்து நாம் அவர்களை போன்று வாழ வேண்டும் என்பதற்காக. மேலும் அல்லாஹ் தஆலா தீயவர்களை பற்றியும் அவர்கள் செய்த விஷயங்களையும் அவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா அவனது குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எதற்காக என்றால், அவர்கள் செய்த விஷயங்களை நாமும் செய்து விடாமல் இருப்பதற்காகவும், அவர்கள் செய்த செயல்களை செய்து நாமும் பாவங்களை செய்து அழிந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவர்கள் செய்த தீய விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதில் அல்லாஹ் குர்ஆனில் தீயவர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் மிக முக்கியமாக பெயர் சொல்லி இந்த கூட்டத்தினர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் யகூதிகள், யூதர்கள். அந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனை எக்கச்சக்கமான இடங்களில் சொல்லுகிறான். அல்லாஹ் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி உலகம் ஈவு பெற அனுப்பிய நபிமார்களை கொலை செய்தவர்கள், நபிமார்களை துன்புறுத்தியவர்கள். எப்பேற்பட்ட நபிமார்கள் வந்தாலும் அவர்களை துன்புறுத்தி, அவர்களை கொலை செய்து, அவர்களை கேவலமாக பேசியவர்கள் யூதர்கள். அகல் போரின் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் இருந்து அவர்கள் சதி செய்தார்கள். மதினாவிலே 2 கூட்டத்தினருக்கு மத்தியிலே பகைமையை உண்டாக்கினார்கள். மேலும் மதினாவில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மிடத்தில் எப்பொழுதும் அவர்கள் தேவையுடையவராகவே இருக்க வேண்டும், அவர்கள் நம்மிடத்தில் நம்மளுடைய தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அதிகமாக வட்டியை கொடுத்து அவர்களை வட்டியில் மூழ்க வைத்தவர்கள் யூதர்கள். மஸ்ஜிது நக்சாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் வெற்றி பெற்றார்கள். நீண்ட கால நெடுங்கால போர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் நஸ்ரானிகளிடத்தில் இருந்து வெற்றி பெற்று மஸ்ஜிது நக்சாவினுடைய சாவியை வாங்கும் பொழுது நஸ்ரானிகள் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் யூதர்களை உள்ள விட்டு விடாதீர்கள், நீங்கள் எதற்காகவும் யூதர்களை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி சென்றார்கள் நஸ்ரானிகள். மஸ்ஜிது நக்சாவை வெற்றி கொண்ட பொழுது 1947 வரை இஸ்ரேல் என சொல்லக்கூடிய ஒரு நாடு இந்த உலகத்தில் கிடையாது. அதற்கு பின்பாக தஞ்சம் தேடி வந்த இடத்தில் கபூலிகரம் செய்ய வந்தவர்கள் இவர்கள். அவர்கள் வளர்க்கப்படக்கூடிய, அவர்கள் வாழக்கூடிய இடங்களில் எக்கச்சக்கமான இடங்கள் லாபகரமான இருக்கக்கூடிய, ஒரு ஆயுத லாபமாக இருக்கக்கூடிய இடங்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். முஸ்லிம்களினுடைய வரலாற்றினை எடுத்து பார்த்தால், முஸ்லிம்களினுடைய வரலாற்றில் யூதர்களை கொலை செய்ததாக எந்த விதமான வரலாறும் கிடையாது. உலகை ஆண்ட நெப்போலியன் சொல்கிறார், நான் 4000 யூதர்களை நான் கொலை செய்தேன் என்கிறான். உலகத்தினுடைய மிகப்பெரிய சர்வாதிகாரன் என்று அழைக்கப்படக்கூடிய ஹிட்லர் 6000 யூதர்களை கொலை செய்தான். அவன் இந்த உலகத்திலிருந்து செல்வதற்கு முன்பாக அவர்களுடைய கடைசி மூச்சின் பொழுது சொல்லி சென்றதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம்.
யூதர்களிலே நான் 90% நான் கொன்றுவிட்டேன், மீதி 10% நான் விட்டு செல்கிறேன். எதற்காக என்றால் அவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் எவ்வாறெல்லாம் உருவாகி வருவார்கள், அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், எதுவிதமான அநியாயங்கள்லாம் செய்வார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த 10% நபர்களை மட்டும் நான் விட்டு செல்கிறேன் என்று சொல்லி சென்றார்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அனைத்தும் துரோகமான வரலாறுகள். யாரோ ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வந்து அரபு நாடுகளை ஆட்சி செய்வதற்காகவும் அழிப்பதற்காகவும் ஆக்கிரமிப்பதற்காகவும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு பிளாட்ஃபாரமாக இருந்து உதவி செய்யக்கூடிய நாடாக இருக்கிறது இந்த இஸ்ரேல். அவர்கள் லெபனானினுடன் மோதினார்கள், பலஸ்தீனிடத்தில் மோதினார்கள். ஆனால் ஹதீஸிலே வருகிறது, பலஸ்தீன் எனக்கூடிய ஒரு நாடு கியாமத் நாள் வரை போராடி கொண்டே இருக்கும், அதை வெற்றி கொள்ள முடியாது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈரான் இடத்திலே மோதினார்கள். அப்பொழுது பிரான்ஸ் அறிவித்தது, வெளியுறவு தலைவர் அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் என சொல்லக்கூடியவர் அறிவித்தார், இதற்கு தகுந்த பதிலடி மிக வீரியத்துடன் இருக்கும் என்றார்கள். அதற்கு பகரமாக தான் இப்பொழுது அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடன் மோதினார்கள். பிரான்ஸ் அவர்களுக்கு அளித்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும் ஏற்றுமதிகளையும் தடை செய்தார்கள். பலஸ்தீன் இஸ்ரேல் வாழக்கூடிய நாடு ஒன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 இடத்தில் மிக முக்கியமான 2 இடங்களில் யகூதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு நார்த் கெரோலின், இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு புளோரிடா. அந்த நார்த் கெரோலின் சொல்கிற ஒரு நாட்டுக்குள்ளே பார்த்தா இராணுவத்துக்கான அனைத்து விதமான பவர்களும் அனைத்து விதமான சக்திகளும் அந்த இடத்தில் இருக்கிறது. சொல்லப்போனால் 90% ஆயுதங்கள் அங்கிருந்து தான் உருவாக்கப்படுகிறது, அங்கிருந்து தான் இஸ்ரேலுக்கு தரப்படுகிறது. அந்த இதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆபத்தை கொடுத்தான். அதை சுற்றி இருக்கக்கூடிய எந்த விதமான ஸ்டேட்டுக்கும் வரல, அங்கே தங்கியிருக்கக்கூடிய யூதர்களுக்கும் அங்கே அவர்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கும் வந்தது. அங்கிருந்து ஹெலின் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. அந்த ஒரே ஒரு இடத்துக்கு வந்தது. அங்கே 1,00,000 நபர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் 80,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள். அதை சரி செய்வதற்கு $35 டிரில்லியன் வேண்டும் என்றார்கள். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய புளோரிடா, அந்த இடத்தை பற்றி சொன்னோன்னு பார்த்தா அரசு அதிகாரம் இருக்கக்கூடிய அனைத்து பலங்களும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் 99% மக்கள் அந்த இடத்தில் தான் அதிகமாக வாழ்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு வேகமான ஒரு வெள்ளம் வந்தது. 180 கிலோமீட்டரில் வந்தது அந்த வெள்ளம். 2,20,000 நபர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் மிஞ்சியவர்கள் வெறும் 20,000 நபர்கள். அதை சரி செய்வதற்கு 200 டிரில்லியன் வேண்டும் என்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக துவா செய்து பலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களை தோற்கடிப்பதற்குமான வலிமையை நமக்கும் தந்தறிவில்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.